ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரஜ் அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கணவன் மனைவிய ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிடுறா. அத போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஒரு 3 பசங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய காமிக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த 3 பேர்ல அந்த ஒருத்தன் தான் அந்த சீரியல் கில்லர். அவன் எதுக்கு அந்த கணவன் மனைவிய கொலை பண்ணான்? அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதா இந்த முழு படத்தோட கதை. இந்த படத்துல அந்த உண்மையான கில்லர் யாரு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்றத நான் பாக்குறேன். சொட்டக்கன் கதைக்குள்ள போல வாங்க. நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தெருவா காமிக்கிறாங்க. அது நைட் டைம். சோ அந்த இடமே ரொம்ப மயான அமைதியா இருக்கு. அடுத்த நாள் காலையில ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு 2 சடலத்தை போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஐயர் ஆபீசரும் அந்த விட்னஸோட ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்டாவே மாட்டுதா இல்லையான்னு செக் பண்ண அப்படின்னும் போது அவரோட அசிஸ்டன்டும் இல்ல சார் அந்த விட்னஸ் எதுவுமே வச்சுட்டு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் நைட் இங்க எந்த ஒரு சவுண்டும் வரலன்னு தான் சொன்னாங்க. அங்க கல்யாணம் ஆன 2 தம்பதி இருப்பாங்க. அவங்க தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க மனைவி பாத்ரப்ல கழுத்தை நசுக்கப்பட்ட நிலையில இறந்திருப்பாங்க. அவங்க கணவர் உடம்ப வெட்டப்பட்டு ரத்தங்கள் தெரிச்ச நிலைமையில இறந்து போயிருப்பாரு. அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும். அவரும் ஆபீசர் இங்க வந்து பாருங்க அப்படின்னும் போது அங்க இருக்கிற ஒரு கதவுல ரஜ் அப்படின்னு சொல்லி ரத்தத்தால எழுதி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா அந்த கில்லரோட ரத்தமா கூட இருக்கலாம். ரொம்ப இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் உண்மையான கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கெஸ்ட் படி அன்னைக்கு நைட்டு என்ன சம்பவம் நடந்ததுன்றதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த கில்லர் வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க மனைவியோட கழுத்தை நசுக்கி கொலை பண்ணிட்டு அவங்களோட பாத்ரூமுக்கு அவங்களை இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற பாத்டப்ல அவன் படுக்க வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கணவர் வந்திருக்காங்க. அவரும் சரமாரியா கொலை பண்ணி அவன் அங்க இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு நைட் அங்கே இருந்துட்டு யாருக்கும் தெரியாம அவங்களோட சைக்கிளையும் அவங்களோட ஆடையும் எடுத்துட்டு நைட் கிளம்பி போயிட்டான். இந்த சம்பவம் தான் நடந்திருக்கும்னு சொல்லி ஆபீசர் அந்த கில்லரை தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வயசானவரை காமிக்கிறாங்க. அவரு ரோட்ல நின்னுட்டே இருக்கும் போது அங்க அவரை பார்க்க ஒருத்தாங்க வராங்க. உங்க பேர் மாகி தானே, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், வாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவர் யாருன்னா நிறைய பெண்கள் தவறான வழிக்கு போயிடுறாங்க ப்ராஸ்டியூட் மாதிரி. சோ இவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. சோ நிறைய பசங்க காணாம போனாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தேடி இருந்தா அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. கிளைண்ட் எது சொன்னாலும் அதை பண்றா. அதனால நிறைய பேருக்கு அவளை பிடிச்சிருக்கனால அவளை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா உங்க பொண்ணை இங்க வந்து கூட்டிட்டு போங்க, கொஞ்ச நாள் லைஃப் காமிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க பொண்ணை போய் அவர் பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா படுத்துக்கிட்டு இருப்பா. அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க அப்பா அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இவ ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து இந்த லைஃப்குள்ள வந்துருவா. அவளை இப்ப அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா அவங்க பொண்ணு ட்ரெயில கூட்டிட்டு போறாரு. கொஞ்சம் கூட அவங்க பொண்ணு மேல கோவமோ திட்டல. அவங்க பொண்ணை அவர் பத்திரமா கூட்டிட்டு போறாரு. நான் உனக்கு கூட இருக்கேன், பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. சூரியன் மழை பெய்யுது. அப்போ அவங்களோட நெய்பர் ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் அந்த பொண்ணை போட்டு சாமியா திட்டுறாங்க. அவரோட பேரு ஹைகோ. ஹைகோ, உங்க அப்பாக்கு நீ வேதனை தான் தர, இப்படியா நீ பண்ணுவ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு அப்படின்னு திட்டிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அவதான் வீட்டுக்கு வந்தாச்சுல, வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், அவளை திட்டாத அப்படின்னு சொல்றாரு. உங்க பொண்ணு கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பையும் அந்த ஆண்டி திட்டுறாங்க. அப்படியே பேசிட்டே அவங்க கிராமத்துக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அங்க தான் சைக்கிள் ஓட்டிட்டு போவான். இவனோட பேரு தஷீரோ. அந்த ஆன்டியும் இவன் 2 வருஷமா நம்ம கிராமத்துல தான் இருக்கான். பாவம் அவனோட பாஸ்ட பத்தி அவனுக்கே தெரியல. எந்த ஊரு அவன் உண்மையான பேர் என்ன கூட தெரியாம இங்க மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கான் பையன் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தஷீரோ ஐகோ அப்பா கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கே. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பேரு யுமா. இவரு கே. இவருக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும் தான். அவங்க அம்மா உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. யுமா டைம் கிடைக்கும் போது அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வருவான். அவங்க அம்மாவுக்கு பழைய நடந்த எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வருது. அதனால அவங்க அம்மாவுக்கும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அவன் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருப்பான். இவருக்குன்னு இப்போதைக்கு ஃபேமிலி இல்ல. ஜாலியா ஒர்க் பண்ணுவாரு. இருக்கிற பணத்தை வெளியே போய் செம்மையா செலவு பண்ற ஆளு. அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவர் வெளியே போகும்போது ஒருத்தரா பார்த்திருப்பாங்க. அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க யாருன்னா நட்டோ. நட்டோவா அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிடும். நட்டோவும் சரிவா நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு போவாங்க. அவன் ரொம்பவும் சைலண்டா இருப்பான். அவன் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா இவங்க தன்னு பேசுற ஆளு. உன் வயசு என்ன, நீ எங்க வேலை பாக்குற, எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அது எதுக்குமே பதில் சொல்லாம அவர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அந்த டைம்ல நியூஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கணவன் மனைவியை ஒரு கில்லர் கொலை பண்ணிட்டான். அவனோட அடையாளம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வரல. ஆனா அவன் இப்ப ரீசெண்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான். அவனை பார்த்து என்ன சில தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இதை பார்த்த இவங்க இவங்கெல்லாம் பிடிக்கிற மாதிரியான
எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது தான் இப்போ இதை பார்த்தோன்னே நட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு யூமோ கிட்ட நான் வேலை தேடிதான் இங்க வந்திருக்கேன். என்னோட வயசு 28 அப்படின்னு சொல்லி படப்படன்னு அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் யூமோ கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அவனும் சிரிச்சுட்டு சரி ஓகே இப்போ நீ எங்க போக போற? எனக்கு இருக்க வீடு இல்ல அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது பேசாம நீ ஏன் கூடயே வந்து தங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கில்லரை பிடிக்கணும்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவன் ரீசெண்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. அதனால இப்ப அவனோட முகமும் முன்னாடி எப்படி அவனோட முகம் இருந்ததுன்னு சொல்லி அவனோட இமேஜ சேனல் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. இவர் யாராவது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசரோட அசிஸ்டன்ட்டும் சார் இவன் இப்படிதான் இருப்பான்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாதே அப்படின்னும் போது எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் அது கண்டிப்பா நம்மளோட கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது பண்றது நல்லதான் பாத்துக்கலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு 2 குட்டி பசங்க போட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணோட பேரு இசுமி, அந்த பையனோட பேரு தட்டாஷுமா. அந்த தீவை பார்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாங்களா. அவன் கூட்டிட்டு வந்திருப்பான். நீ போய் சுத்தி பாரு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது அவளும் அங்க போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு உடஞ்சு போன வீடை பார்ப்பா. அந்த வீட்டை அழகா பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தங்க இருக்கிறத அவன் நோட் பண்ணுவான். பார்த்து பயந்து போயிடுவா. என்ன பார்த்து பயப்படாத நான் இங்கதான் இருக்கேன். என்னோட பேரு டனாக்கா அப்படின்றத அவர் சொல்லுவாரு. நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? எப்படி வந்தீங்க அப்படின்னும் போது இங்க இருக்கிற ஒரு போட் ஓட்டுறவரோட உதவி மூலியமா இங்க வந்திருக்கேன். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னும் போது இங்கதான் நீங்க எப்பவுமே இருப்பீங்களா? அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறா. ஆனா டனாக்கா நான் இங்க இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. இசுமியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த தீவுல பார்த்தவரை பத்தி சொல்லாம மறைச்சிடும். அடுத்த சீன்ல நேத்தோ கடையில சில பொருள்லாம் வாங்கிட்டு அது தூக்க முடியாம எடுத்துட்டு வருவான். இத யூமா பாத்துருவான். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? கூட நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் தங்குறாங்க. சோ அவங்களுக்கான நிறைய விஷயத்த பேசுவாங்க. யூமாவோட அம்மா உடம்பு சரியில்லாத விஷயத்தும் நாட்டுக்கும் தெரியும். அதனால நான் உங்க அம்மா பார்க்க வரேன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு கேட்பான். அவனும் முடியாதுமா. அதுக்கு அடுத்த குடி அவங்க அம்மா அவனோட ஃப்ரெண்டு கூட ரொம்ப நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. நிறைய விஷயத்த அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் இவனும் பாப்பான். இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லி அவன் மேல இவனுக்கு அதிகமான அன்பும் நம்பிக்கையும் இவன் மேல அதிகமா வராது. அடுத்த சீன்ல இசுமி தீவுக்கு வருவா. அங்க இருக்கிற தனாக்கா கூட ரொம்பவும் ஃப்ரெண்ட் ஆயிருவா. இந்த பொருளை எப்படி தூக்கிட்டு போவீங்க? எங்கெல்லாம் போய் டிராவல் பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட நிறைய விஷயத்த பேசுவா. அதே நேரத்துல எங்க அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த கில்லர் எங்க இருந்தான்னு சொல்லிட்டு அந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடம் ரொம்பவும் குப்பை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க எல்லா இடத்துலயும் ஒரு வார்த்தை மட்டும் எழுதப்பட்டு இருக்கும். இது என் மேல தவறு இல்ல. இது ஒரு ஆக்சிடென்ட்னால நடந்துடுச்சு. கில்லர் அங்க இருக்க மாட்டான். அந்த பாத்ரூம்ல ஒரு கிளியை மட்டும் வச்சுட்டு போயிருப்பான். கண்டிப்பா நம்ம அவனை பிடிக்க வரான்னு விஷயம் தெரிஞ்சு அவன் தப்பிச்சிருப்பான். ஆனா நம்ம கண்டே பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை பத்தின நிறைய விஷயத்த நியூஸ்லயும் டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஐகோவோட கிராமத்தை காமிக்கிறாங்க. ஐகோவோட அப்பா அங்க இருக்கிற ஹார்பர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் தஷிரோவும் உங்க அப்பாக்கு கீழே பார்ட் டைம் ஜாபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஐகோ உங்க அப்பாக்காக லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அப்போதான் தஷிரோவும் உங்க அப்பா இங்க எல்லாரும் வெளியே போயிருக்காரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த டைம் தான் ஐகோவும் அவனை பாப்பா அவன் கிட்ட பேச ஆரம்பிப்பான். நான் என் அப்பாக்காக லஞ்ச் பண்ணிருக்கேன். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுப்பா. அவனுக்கு அது பிடிச்சு போயிருக்கும். பேசாம இருந்துட்டு நானே உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். உனக்கு ஓகேவானும் போது ஓகே அப்படின்னு அவனும் சொல்லுவான். ஐகோ அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கும் லஞ்ச் எடுத்துட்டு வரா. இந்த விஷயத்த அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவங்க அப்பா அடுத்த நாள் அவனை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இங்க பாப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற. இவ்வளவு நாளா பார்ட் டைம் ஜாபா தானே ஒர்க் பண்ண. பேசாம இருப்பேன்னு உன்னை எம்ப்ளாயா என் கம்பெனி சேர்த்துக்கிறேன். உனக்கு சேலரியும் அதிகமா தரேன் அப்படின்னும் போது ஹீரோவும் யோசிப்பான். இல்ல நான் பார்ட் டைம் ஜாபாவே வேலை பார்க்கறேன். எனக்கு தெரியும் உங்க பொண்ணை நான் காது வைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஆமா எனக்கு தெரியும். நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் போது அவங்க அப்பா இல்ல பாஸ்ட்ல என் பொண்ணு இந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னும் போது எனக்கு அதெல்லாம் தெரியும். நிறைய பேர் அதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு உங்க பொண்ணு மட்டும் போதும். அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த தஷீரோ ஐகோவோட அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. ஐகோ அப்பா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு பார்த்து சீக்கிரமா போயிட்டு வாங்கின்றதும் அவர் சொல்லுவாரு. அடுத்த சீன்ல யூமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல ஒரு திருடன் வந்துட்டான். வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு அவன் போயிட்டான். அவன் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல நாட்டோ கடையில ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் பார்த்திருப்பான். இது வரைக்கும் இப்படி சிரிச்சு பார்த்ததே இல்லையே. இப்படியான விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் வரும். வீட்டுக்கும் வருவான். இன்னைக்கு நீ எங்கெல்லாம் போன அப்படின்னு கேட்கும்போது நட்டோ நான் அதிகமா எங்கேயும் போல இங்கதான் இருந்தேன் அப்படின்வான். நான் உன்னை ஒரு பொண்ணோட பார்த்தேன். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தேன். நீ என்னை ஏமாத்த தானே பாக்குற. அவ எந்த விஷயத்தையும் சொல்லாம அங்க இருந்து போயிடுவான். எங்க அந்த ஸ்கூல் பசங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நான் ஒரு படம் பார்க்க போறேன் நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். டேட்டிங்கோ தான் கேட்டிருப்பான். அந்த பொண்ணும் தெரிஞ்சுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அங்க போன
பண்ணது டேட்டிங் கிடையாது. அது கூட அந்த பையனோட அப்பா போராட்டம் இருக்கு. அதுக்கு நீ வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட என்ன மன்னிச்சிடு. நான் ப்ராமிஸ் பண்ண வரேன்ட்டேன். அதனால என்னால வர முடியல. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் விஷயமோ இல்ல. இன்னும் டைம் இருக்கு. வா நம்ம வெளிய போலாம் அப்படின்னு சொல்லி சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஜாலியா பேசிட்டே வரும்போது தான் அங்க தனாக்காவ அந்த பொண்ணு பார்த்திருப்பா. தனாக்கா இருங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டே குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு சொல்லுவா. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த கிராமத்துக்கு வந்தேன். நாங்க முன்னாடி இருந்த இடத்துல என் அம்மாவுக்கும், அங்க இருக்கிற சில பசங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்க இங்க வந்துட்டோம். எனக்கு சில நேரத்துல எங்க அம்மாவ பிடிக்காது. அவங்கள மாரி நான் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்கள புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த டைம் அவனோட ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சுட்டு அங்கேயே மாட்டையாயிருவான். இவன் இதுக்கு மேல எங்க வேணாலும் குடிப்பான். சரி டைம் ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு தனக்காவும் அங்கருந்து போயிருவாரு. மயக்கத்துல இருந்தாலும் டக்குன்னு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இத பார்த்து அந்த பொண்ணு இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போயிட்டே இருப்பா. அந்த இடம் ரொம்பவும் இருட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன தேடி போயிட்டே இருந்த அவ 2, 3 தெருவ தாண்டி போயிருவா. அந்த இடத்துல மோசமானவங்க இருக்கிற ஏரியா அது. பயந்துட்டே போன அவளும் அங்கிருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துல போய் நின்றவா. இந்த இடம் பார்க்க அழகா இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க 2 பேர் வந்து அந்த பொண்ண அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்த அந்த பையனும் பார்த்துருவான். அவன் பயத்திலேயே கத்திட்டு அங்கேயே அழுதுகிட்டு இருப்பான். அப்ப டக்குனு அங்க போலீஸ் போலீஸ் வாங்க இங்க அப்படின்னு சவுண்ட் கேட்கும். அதனால அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிருவாங்க. அந்த பொண்ண இப்ப அவன் பாப்பான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும். அவனும் போலீஸ்க்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது இல்ல போலீஸ் கிட்ட சொல்லாத யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு அந்த பொண்ணு அங்க அழுதுகிட்டே இருப்பா. அடுத்த நாள் காலைல அந்த பொண்ணு அவனை போட்டு செம்ம அடி அடிப்பா. எல்லாம் உன்னாலதான் நீ அன்னைக்கு மட்டும் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இருந்தேன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா உன்னாலதான் இது எல்லாம் ஆச்சு நான் ரொம்ப வீக் ஆனவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு ரொம்ப அப்செட்டா இருப்பா. வீட்டை விட்டே வெளியே வர மாட்டா. இதெல்லாம் நினைச்சிட்டு அந்த ஸ்கூல் பையனும் ரொம்ப அப்செட்டா இருப்பான். அதனால அவனும் அடுத்த நாள் தீவுக்கு போவான். அங்க இருக்கிற தனாக்கா கிட்ட பேசுவான். ஆனா அந்த பொண்ணும் அவன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னனால அவன் தனாக்கா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம தனாக்காக கொஞ்சம் பணம் பிரச்சனையா இருந்தது. என்கிட்ட காசு இல்லன்னும் போது சரி எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அங்க வேலை பாருங்கன்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போவான். இங்க யூமாவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட இருந்தது நட்டோ தான். இதனால உமா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ தான் பத்திரமா பார்த்துட்டு இருந்த. ரொம்ப நன்றின்னு சொல்லி இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட கல்லறைக்கு போவாங்க. யூமா என்ன சொல்லுவானா, நான் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன புல்லிங் பண்ணியிருக்காங்க. என்ன எல்லாம் வெறுத்திருக்காங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணத்தை பத்தி என் பேரண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணதே இல்லை. இப்ப என் வாழ்க்கையில யாருமே இல்லை. நான் மட்டும் தான் இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையமேட்டு எனக்கு ஏத்த மாதிரி நான் வாழ்ந்துக்க போறேன் அப்படின்னு நட்டோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். யூமாவும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நம்ம இறந்தோன்னா நம்ம 2 பேரோட உடம்பும் ஒரே சமாதியில வச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்ல ஆய்க்குவோம் அவங்க அப்பாட்ட போய் அப்பா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் தனியா வீடு எடுத்து தங்கலான்னு இருக்கோம் அப்படின்னும் போது அவங்க அப்பா அதுக்குள்ளேயே வா எப்படி இதை டிசைட் பண்ணீங்க அப்படின்னும் போது அப்பப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் ரொம்ப தூரம்லாம் போல நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டதான் அந்த வீடு எடுத்திருக்கேன். நான் இருக்க போறேன் போது அவங்க அப்பா கொஞ்சம் யோசிப்பாரு. அதே நேரத்துல சரி பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு வீட்டை பார்ப்பாரு. அடுத்த நாள் அவங்க அப்பா அவங்க பொண்ணுக்காக அவரே வீடு பார்த்து கொடுப்பாரு. அந்த டைம் அந்த வீட்டோட ஓனரும் தாட்சிரோ கிட்ட நீ எங்கிருந்த பாப்பாரு எந்த இடத்த முதல்ல வேலை பார்த்தேன்னு கேட்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கடுத்து சில விஷயத்த சொல்லுவான். அது நம்புற மாதிரி இருக்காது. அவங்க அப்பாவுக்கும் அவன் மேல லைட்டா டவுட் வரும். அதனால அவங்க அப்பாவோட கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சில டீட்டெயில் கொடுத்துருப்பான். அதெல்லாம் வச்சு அவங்க அப்பா அவன் அந்த இடத்துல இருந்தா வரானான்னு செக் பண்ணா அவன் ஆல்ரெடி வேலை பார்த்தேன்னு சொன்ன அந்த கம்பெனி அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவனோட பேரும் உண்மையான பேர் கிடையாதுன்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்போது அவங்களோட பொண்ணும் வரும். இங்க பாரு அவங்க கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்கானா அவனோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி உனக்கு நிறைய தெரியுமா தெரியாதான்னு கேட்கும் போது அவன் எப்பவுமே என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்லப்பா. எனக்கு அவனோட பாஸ்ட் பத்தி தெரியும். அவன் எதுக்கு அவனோட பேரை மறைச்சிருக்கான் அவனோட ஊரை எதுவுமே யாருமே சொல்ல மாட்டேன்றான்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு உண்மையை அவ சொல்லுவா. அதாவது தஷிரோவோட அப்பா நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கட்ட முடியாதனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. ஆனா அந்த கடன்காரன் இவனை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இவனும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு பணத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கான். ஆனா அந்த கடன் முடியவே இல்லை. அது அதிகமா தான் இருந்திருக்கு. அவன் போலீஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கான். ஆனா அவங்க யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. அதனால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம யாருக்கும் சொல்லாம அங்கிருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டான். அதான் அவன் கிட்ட சொன்னான். மத்தபடி அவன் யாரையும் கொலை பண்ணல. அவன் கெட்டவன் கிடையாது அப்படின்னு அவங்க அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி இருந்துட்டு உன் லைஃப நீ வாழலாம். நான் கூட இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. எங்க அடுத்த நாள் போலீஸ் ஆபீசருக்கு கில்லர் நடந்து போன சில வீடியோ ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இப்ப டிவில போட்டு காமிக்கிறாங்க. இந்த ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எங்க கிட்ட தகவல் சொல்லுங்க அப்படின்ற விஷயம் அவங்க சொல்றாங்க. டிவில வந்து ஒரு லிஸ்ட்ல ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பார்க்க அப்படியே தக்கீரோ மாதிரியே இருக்கிற விஷயம் அவங்க அப்பா பாத்துருவாரு. ஒருவேளை அவன் அந்த சீரியல் கில்லரா இருப்பான் போல என் பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வேக வேகமா வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பொண்ணும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பாங்க. நான் தப்பா நினைச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் உறுத்தலா இருக்கும். அதனால அவங்களோட பக்கத்து வீட்டு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கிட்ட இதுமே நான் நியூஸ்ல பார்த்தேன். அந்த பையன் பார்க்க அப்படி ஐக்கோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கான்.
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னும்போது, "இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்படிலாம் இருக்காது." அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அதே நேரத்துல அந்த கில்லரோட பழைய ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. அதுல அவங்க முகத்துல 3 மச்சம் இருக்கும். அது பார்க்க நட்டோமா மாதிரியே இருக்கும். இதனால அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவன மேல சந்தேகப்படுவான். அதே நேரத்துல இங்க தனக்கா அந்த ஸ்கூல் பையனோட வீட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட முகம் பார்க்கும்போது அந்த கில்லரோட முகம் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பையனோட அம்மா சந்தேகப்படுறாங்க. ஆனா, ச்சே! இந்த பையன பார்த்தா அப்படி தோணுதுப்பா அப்படின்ட்டு அவங்களும் அத கண்டுக்காம விட்டுருவாங்க. அவரும் அவங்க ஜாலியாலாம் வேல பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போவாரு. ஆனா, அந்த அந்த ஸ்கூல் பையன் கொஞ்சம் அப்செட்டா இருப்பான். அவன் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான். இது உங்ககிட்ட சொல்லாமான்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிய வந்து ஒருத்தங்க இது மாரி அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த அவ சொல்லாம இருக்கா. போலீஸ் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்றா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்பவும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். நம்ம இத பேசுறோம். ஆனா, நம்மள விடவும் வலி அந்த பொண்ணுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. தனக்காவும் அந்த பையனும் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, தனக்கா கோவப்பட்டுட்டு அங்கருந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சுருவாரு. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு கை வலி அதெல்லாம். உங்களுக்கு உடம்பு இல்லன்னா நீங்க வேலை பார்க்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னும்போது" அவரு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. அவரு கூட ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, அன்னைக்கு நைட் அந்த பொண்ண ரேப் பண்ணும்போது இவர் அங்க இருந்திருக்காரு. இவர் தான் அங்க போலீஸ்ன்னு கத்தியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்த அவரு சொல்லுவாரு. "நான் அவங்கள அடிக்கிறதுக்காக பார்த்தேன். ஆனா அவங்க ஓடிட்டானுங்க அம்மா. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள அங்கேயே போட்டு தள்ளியிருப்பேன். அதுக்குள்ளே நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, நீ அங்க நின்னுட்டு இருந்த. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. ச்சே! எல்லாமே என்னால தான்." அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அப்செட்டா பேசி இங்க யூமா வீட்டுக்கு வரும். வந்து பார்த்தாங்க, நட்டு அங்க இருக்கவே மாட்டான். "என்னாச்சு அவனுக்கு எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு இப்போ போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கும். "நீங்க தானே ஈமு. உங்களுக்கு நாட்டுவான்னு சொல்லிட்டு யாராவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போதே இவனுக்கு பயம் வந்துரும். ஐய்யய்யோ! இவன் தான் கில்லர் போல. போலீஸ் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, "அப்படி யாரும் எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு ஃபோன வச்சுருவான். அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டு லாக் பண்ணிருவான். அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல் பையனோட வீட்ட காமிக்கிறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது வீட்ல இருந்து டமாடிமான்னு சவுண்ட் கேட்கும். யாரோ கத்துற குரல் கேட்கும். வெளிய வந்து பார்த்தாங்க. தனக்கா அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருப்பான். வெறித்தனமா எல்லாத்தையும் உடைப்பான். இத பார்த்து அவங்க ஓனரும் "ஏன்டா இப்படி பண்ற? நிறுத்து நிறுத்துன்னு" கேட்கும்போது அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். அங்க இருக்கிற ஒரு பொருளும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு இருப்பான். நிறுத்துங்க அப்படின்னும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். எல்லா பொருளையும் நம்ம உடைச்சிட்டோமே, ஏதாவது போலீஸ கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவனோட பேக்க தூக்கிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவான். அடுத்த சீன்ல ஐகோவ காமிக்கிறாங்க. அவ அங்க ரோட்ல ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர பார்த்துக்கிட்டு இருப்பா. அத பார்த்தோனே அவங்க அப்பா என்னம்மா இங்க பண்றேன்னும் போது, "இந்த ஆள பார்க்க என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லல்ல. கண்டிப்பா அவன் கில்லரா இருக்க மாட்டான்." அப்படின்ற மாதிரி அவருமா அப்செட்டா பேசிட்டு அடுத்த நாள் காலையில ஜோனும் மழை பெய்யும். ஐகோ அவங்க அப்பா வீட்டுக்கு வருவா. "என்னாச்சும்மா? ஏன் இங்க நிக்கிறேன்னும் போது" அவ அழுதுட்டே இருப்பா. "என்ன ஆச்சு சொல்லு" அப்படின்னும்போது, "நான் போலீஸ் கால் பண்ணிட்டேன்ப்பா." "என்னது? நான் போலீஸ் கால் பண்ணிட்டேன். அந்த கில்லர் என் வீட்ல தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி அவ தேம்பி தேம்பி அழுகுவா. "சரி உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்?" "அவன் இல்ல இங்கேருந்து போயிட்டான்." அப்படின்னும்போது, "என்னதான் நடந்துச்சு? தெளிவா சொல்லு" அப்படின்னும்போது, அவ சொல்லாம அழுதுட்டே இருப்பா. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆஃபீசர் வந்துருவாங்க. அவங்க வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. "இங்க இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நாங்க செக் பண்றோம். அவன் தான் அந்த கில்லரா இல்லையான்னு எங்களுக்கு அப்பதான் தெரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளும் பயந்துகிட்டே இருப்பா. அவ என்ன சொல்றான்னா, "கிட்ட நீ யாராவது கொலை பண்ணியா?" அப்படின்னு கேட்டேன். அவன் எதுவுமே சொல்லல. "நீ யாரையும் கொலை பண்ணலன்னா நீ வீட்டுக்கு வரணும். அப்படி யாராவது கொலை பண்ணிட்டு இருந்தனா நீ இங்க வராத" அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கே வரல. அப்ப அவன் தானே கொலை பண்ணியிருப்பான். அதான் நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் இங்கேருந்து போகும்போது அவனோட பேக்ல நான் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் வச்சுட்டேன். அதனால அவன் ஏதாவது இடத்துல சேஃபா இருப்பான் அப்படின்றத அவ சொல்லுவா. இங்க அந்த போலீஸ் ஆஃபீசர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்து அவங்களும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யாரோடது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஸ்கூல் பையன் அந்த தீவுக்கு போவான். தனக்கு எங்க இருக்கான்னு தேடும்போது தான் அங்க செவுத்துல ரச் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கும். இத பார்த்து அவளுக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்கும். அதே நேரத்துல அங்க தனக்கா முகத்துல கத்தி வச்சு கிழிச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்து அவனும் பயந்து போயிருவான். அதே நேரத்துல இங்க அந்த போலீஸ் ஆஃபீசர் ஐகோ கிட்ட உங்க அப்பாட்டையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ட செக் பண்ணோம். அவன் அந்த கில்லர் கிடையாது. அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்னு சொல்லி ஐகோ அங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. எங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கில்லர் யாருன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவ என்ன சொல்லுவான்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப கொலை பண்றதுக்கு முன்னாடி என் கூட தான் அவன் வேலை பார்த்திருந்தான். அவனோட முகம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி அவன் தான் கில்லர்ன்னு நீங்க சொல்றீங்க? அவன் முகம் மாத்திருக்கலாம். ஆனா அவன் கண்ணு எனக்கு தெரியும். அந்த கண்ண வச்சு அவன் யாருன்றத நான் கரெக்ட்டா சொல்லுவேன் அப்படின்றத அவரு சொல்லுவாரு. சரி. அப்ப அந்த கொலை நடந்த அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அத என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கேட்பாங்க. இப்போ அவரும் லைனா சொல்லிட்டே இருக்காங்க. தனாக்கா அந்த ஸ்கூல் பையன பார்த்துருவான். "நீ என்னடா பண்றீங்க? சரி உன்கிட்ட ஒண்ணு பேசினேன் வான்னு" சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. எப்படி நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர நம்புவீங்க? இசுமி ரொம்ப கஷ்டத்துல இருப்பாள, அந்த நடந்த அந்த விஷயத்தினால. அவ சூசைட் அட்டெம்ப்ட் ஏதாவது பண்ணுவாளா? தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவா பேசுவான். இது
அந்த பையனுக்கும் சுத்தமா பிடிக்காது. "ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல" அப்படின்னும்போது அவனும் கோவம் வந்துரும். அவன் அடிக்க வருவாரு. அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு, எனக்கு கோவம் தலைக்கு மேல ஏறுது. அதனால நான் மெடிடேஷன் பண்ணேன்னு சொல்லி தலைகீழ அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க அந்த போலீஸ் ஆஃபீசரும் ஒருத்தர இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் என்ன சொல்வான்னா, உண்மையான கில்லர் அவன் வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தான். அந்த ஏஜென்ட் கிட்டயும் கால் பண்ணான். அந்த அட்ரஸ நோக்கி அவன் நடந்துகிட்டே இருந்தான். ஆனா, அவன் எங்க போறான்றது கூட அவனால தெரியல. கரெக்ட்டான அட்ரஸ் அவனுக்கு கிடைக்கல. அப்படி ரொம்ப தூரம் நடந்து போனவன் டயர்ட்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தான். அந்த ஏஜென்ட் கால் பண்ணான். ஆனா அவனும், "வேலை இப்ப கிடையாது. இந்த வாரத்தோட கடைசியில தான் ஆரம்பிக்கும்." அப்படின்றத சொல்லுவாரு. இதனால அவன் செம்ம கோவமானான். "என்கிட்ட பணம் இல்ல இப்போ, எனர்ஜியும் இல்ல. என்னை இவ்ளோ தூரம் நடக்க வச்சுட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி கொலை வெறியில அவன் அந்த வெயில்லயே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். அந்த டைம்ல தான் அந்த வீட்டோட ஓனர் ஒரு லேடி வந்தாங்க. "உங்களுக்கு ஏதோ உதவி தேவை?" அப்படின்னு சொல்லி, அவன் ஆல்ரெடி கொலை வெறியா இருக்கான். கண்டிப்பா அந்த லேடிய கொலை பண்ணியிருப்பான் தானே! அப்படின்னு இவரு இங்க சொல்லி முடிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க டனாக்காவும் அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டான்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இது அவனுக்கு பிடிக்காது. அவளும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இவரு எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லிருவாங்க. இதனால அந்த பொண்ணு கஷ்டப்படுவா. இதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டு அந்த பையன் அங்கிருந்து சிசர எடுத்து அவளோட வயித்துல குத்திருவான். அவரும் அந்த தீவை விட்டு போன்னு சொல்லி நடந்து போவாரு. ஆனா ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்லயே ஒரு பொண்ணு இவங்களால கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதி வச்சிருப்பாரு. இத பார்த்த அவனும் அது எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்ணி அழுதுகிட்டே இருப்பான். இங்க அந்த போலீஸ் ஆஃபீசர் அந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கும்போது, அந்த ஆளுமே என்ன சொல்லுவாருன்னா, அவனுக்கு இருக்கிற அந்த கோவத்த எல்லாம் அந்த வீட்ல இருந்து அந்த லேடி மேல காமிச்சுட்டான். அவன் தெரியாம அவங்களோட கழுத்த நசுக்கி அவங்கள கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் வேணும்னு பண்ணல. அவங்கள திரும்ப எழுப்பணும், அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சான். அதனால அவங்கள பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் பாத்ரூம் டப்ல உட்கார வச்சான். அவனை எழுப்பணும்னு நினைச்சான். ஆனா அவனால இதுக்கு மேல அவங்கள காப்பாத்த முடியல. என்ன பண்றன்னு தெரியாம பதட்டத்துல அவன் அந்த பாத்ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தான். அப்ப அவங்க கணவரும் வந்தாங்க. அதுக்கடுத்து சில சம்பவங்களும் நடந்துச்சு. இதுல இருந்து தப்பிக்கணும் அவன் அங்க இருந்து அன்னைக்கு ஓடி போயிட்டான் அப்படின்றத அங்க இருக்கிறவரும் சொல்லுவாரு. இப்போ சில நாட்கள் கழிச்சு இவமோ நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கதான் ஒரு டீ ஷாப்ப பார்த்திருப்பான். அங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், "நாட்டோ எங்கேயாவது பாத்தீங்களா? நான் அவனுக்கு கால் பண்றேன் போனை எடுக்க மாட்டேன்டான். என்ன ஆச்சு அவனுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டோவும் இவங்களும் ஒரு அனாத ஆசிரமத்துல வாழ்ந்திருப்பாங்க. நாட்டோக்கு சின்ன வயசுல இருந்து இதயம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அத எந்த ஒரு ஆப்பரேஷன்லயும் குணப்படுத்த முடியாது. அவனோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் தெரிஞ்சு அவன் வாழ ஆரம்பிச்சான். ஆனா அவன் எப்போ உங்கள பார்த்தானோ அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். என்கிட்ட உங்க கூட இருக்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்றத சொல்லியிருக்கான். அன்னைக்கு நைட்டு எனக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்தது. என்னன்னா, அவன் பார்க்ல விழுந்து கிடந்தான். அவன் அங்கேயே இறந்துட்டான் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதனால அவனோட உடலை எடுத்துட்டு போய் நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். அவன் இறந்துட்டான் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இத கேட்டு அவனும் கதறி கதறி அழுவான். நான் அவன் போய் கில்லர்ன்னு நினைச்சிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல ஐகோ அழுதுட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னா தஷீரோ தான். தஷீரோ இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கான். அவன் டோக்கியோல இருப்பான். "நான் இங்க ஸ்டேஷன்ல கால் பண்றேன். என்ன மன்னிச்சிரு. நான் இனிமேட்டு அங்க வர விரும்பல. எனக்கு தேடி சில ஆட்கள் அங்கேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னும்போது அவளும் பதட்டப்பட்டுட்டு அவங்க அப்பாட்ட போய் ஃபோன குடுப்பா. அவங்க அப்பாவும், "இங்க பாரு தம்பி பயப்படாத. நான் உனக்கு உதவி பண்றேன். எவ்வளோ பணம் குடுக்கணும்னு சொல்லு நான் நான் அத செட்டில் பண்றேன். நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உங்க கூடயே இருக்கேன்." உனக்கு அப்படின்றத அவரும் ஆறுதலா அவன்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஐகோவும், "நீ பயப்படாத. உன்ன திரும்ப நான் ஏமாத்த மாட்டேன். உன்ன நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எங்க இருக்கியோ சொல்லு. நானே வந்து உன்ன கூட்டிட்டு போயிடுறேன்னு" சொல்லி இப்போ அவ அவன தேடி போயிட்டு இருக்கா. இங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கூல் பையன் போலீஸ் ஆஃபீசர் கிட்ட சொல்லியிருப்பான். கில்லர் இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸும் அங்க போயிருப்பாங்க. அந்த தீவுல இருந்தான்ல தனாக்கா, அவன் தான் உண்மையான கில்லர். ஸோ அவன் இறந்து போயிட்டான். அவனோட உடல நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்றத அவங்களும் சொல்றாங்க. அந்த ஸ்கூல் பையனும் என்ன சொல்றான்னா, இவன் தான் அந்த கில்லர் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப வருஷமா எங்க கடையில தான் அவன் வேலை பார்த்தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படின்ற விஷயத்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க இசுமியும் வீட்டை விட்டு இப்ப வெளியே வரா. அவளே தனியா அந்த போட் எடுத்துட்டு அந்த தீவுக்கும் போறா. அந்த தீவுல இருந்து அந்த வீட்டையும் பாக்குறா. வீட்ல நடந்த விஷயத்த செவுத்துல எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அத அந்த பையன் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருப்பான். அத அந்த பொண்ணும் பாக்குறா. இப்போ அவ சுதந்திரமா அந்த இடத்துல நடந்து வரா. கொஞ்சம் ஃப்ரீயாவும் ஃபீல் பண்றா. இங்க அவங்க அப்பா வீட்ல இருக்கும்போது ஐகோ கால் பண்றா. "பஷீரும் என் கூட தான் இருக்கான். நாங்க இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அவன் இப்ப என்ன நம்புறான். நான் அவனை ஏமாத்த மாட்டேன் இருமிக்கலன்ட்டு" அப்படின்னு அவ சொல்றா. அவங்க அப்பாவும், "பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க" அப்படின்றதும் சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. சோ அவ்வளவுதான் படம். படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை பை.